அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இருக்கா? இருக்குது. ஏன்னா அந்த ஓட்டு செதறுது. இப்போ நீங்கள் ஓபிஎஸ் டிடிவிலாம் தனியாக போனாங்கன்னா தேர் ஸ்பாயில் ஸ்போர்ட். வாட் ஹேப்பன் 21 இயர் டிடிவி தினகரனை சேர்த்துக்கோன்னாரு எடப்பாடி, அமித்ஷா. எடப்பாடி வாஸ் வெரி அடமெண்ட். நீங்கள் நம்ம பல தடவை பேசிட்டோம். 10 தொகுதி வந்து சாலிடாக 10 தொகுதிகளுக்கு மேலே 23 தொகுதி. சாரி, 19 தொகுதிகளில் நேரடியாகவும் இன்னும் 2-3 தொகுதிகள். ஆமாம், அவர் கேட்டது 10 தொகுதி கூட உங்களை உங்கள் சிம்பிளில் ரெட்டையில் நிற்க வைக்கிறேனாரு. எடப்பாடி ஒத்துக்கல. டிடிவி தினகரனால 23 தொகுதி தேவர் டிஃபிட்டட். 23 தொகுதியில் டிடிவி போல் பண்ண ஓட்டு தான் ஏடிஎம்கேவோட டிஃபிட்டுக்கு காரணம். அதில் எப்படியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 15 தொகுதியாக திமுக தோற்றுருக்கோம். தனி மெஜாரிட்டி திமுக வந்திருக்குமான்றது ஒரு சந்தேகம். நெருக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்கோம். 118 மேஜிக் நம்பர் டிஎம்கேக்கு வந்திருக்குமான்றது இட்ஸ் $1 மில்லியன் கொஸ்டின். அதுதான் இங்கே இப்போ வந்து அதே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஓபிஎஸ் உடைச்ச ஓட்டு. முக்குலத்தோர் வாக்கு வங்கியை இவங்க 2 பேரும் டிஸ்ட்ராய் பண்ண முடியும். டிஸ்டர்ப் பண்ண முடியும். ஒரு 20 தொகுதி டிஸ்டர்ப் பண்ண முடியும் இல்லையா? மினிமம் தாராளமாக அந்த பெல்ட்டில் ஒரு 20 தொகுதி கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸில் பின்னால் வந்து டிஎம்கேவே ஃபண்ட் பண்ணோம். தாராளமாக பண்ணுவாங்க. தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் வெர் இஸ் த கொஸ்டின் ஆஃப் ரைட் ஆர் ராங் டசன்ட் அரைஸ் அட் ஆல். இட்ஸ் ஹார்ட் பாலிடிக்ஸ். பின்னால் வந்து இப்போ கோடிக்கணக்கில் இறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. லாஸ் வில் பி ஃபார் ஏடிஎம்கே லைஃப். ஒன்றுபட்ட அண்ணா திமுக இல்லைன்னா திமுக வெற்றியை தடுக்க முடியாதுன்னு பிஜேபி நினைப்பது சரியான கருத்து தான். பட் இவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு. 21 இவங்க வந்து இன்னும் டைட் பண்ணிட்டு இருக்கலாம். ஏடிஎம்கே யுனைடெட் ஏடிஎம்கே இருந்திருந்ததுன்னா 21 டிஎம்கே வந்து 96 மாதிரி மைனாரிட்டி டிஎம்கேக்கு மட்டும் வந்துருக்கும். இல்லைனா ரொம்ப ரொம்ப க்ளோஸாக வந்து 118க்கு ஒரு 2-3 சீட்டு குறைவாக வந்து கூட நின்று இருக்கும். அது போனது வந்து பிகாஸ் ஆஃப் எடப்பாடியோட அடமென்சி. தினகரனை சேர்த்துக்க மாட்டேன்னு அது அவங்களுக்கு அந்த பயம் இருக்க தான் செய்யும். எப்பயுமே யுனைடெட் ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே வந்துடுது. யுனைடெட் ஏடிஎம்கே இருந்த காலகட்டங்களில் திமுக ஜெயிச்சதே கிடையாது. இதுதான் தி சிம்பிள் ஃபேக்ட். இது அவங்களுக்கு எவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும்? அமித்ஷா மாதிரியான ஒரு எலெக்ஷன் மெஷினை ரன் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கையில் இருக்கும். ஸோ தே நோ வெரி வெல். என்னதான் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் யுனைடெட் ஏடிஎம்கே இல்லைன்னா வீழ்த்துறது கடினம். தட்ஸ் வை தே விஷ். அதில் விஜய் ஃபேக்டர் வந்தோம்னா பர்டன் கூட அதிகமாகுது.